வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் அதிகரித்து ₹104.49 காசுகளுக்கு விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 91 காசுகள் அதிகரித்து ₹96.11 காசுகளுக்கு விற்பனையாகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து ₹100.12 காசுகளாக விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 88 காசுகள் அதிகரித்து ₹90.27 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு, தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தராத முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்னையில் உள்ள 9 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் வருகை. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கு. செந்தில் பாலாஜியை விசாரிக்க தமிழக அரசின் அனுமதியை கோரி அமலாக்கத்துறை கடிதம். சட்டவிரோத பணம் பரிமாற்றம் தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. பினான்சியர் பழைய கார் வாங்கி விற்கும் தொழிலதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள். ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களின் ஆதிக்கத்தை கண்டித்து நாளை ஒருநாள் நாடு முழுவதும் 9 லட்சத்திற்கும் அதிகமான மருந்தகங்கள் மூடப்படும். அகில இந்திய வேதியியலாளர்கள் மற்றும் மருந்தகங்கள் சங்கம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கானா பாடகர்கள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. 2 சிறுவர்கள் உட்பட 7 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஈரானை கைப்பற்றினால்தான் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படும். குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி சீமான் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹960 உயர்வு. 1 சவரன் தங்கம் ₹1,18,960 விற்பனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக மாம்பழத்தார் அணை பகுதியில் 89.6 மில்லிமீட்டர் மழை பதிவு. புதுக்கோட்டை மாவட்டம் பின்னங்குடி கிராமத்தில் 2500 ஆண்டுகள் பழமையான நெடுங்கல் சின்னங்கள் கண்டெடுப்பு. பாண்டிய நாட்டு பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த தொல்லியல் ஆர்வலர்கள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிப்பு. கொடைக்கானல் மலைச்சாலையில் ஆபத்தை உணராமல் வாகனத்தின் மேல் அமர்ந்து செல்லும் சுற்றுலா பயணிகள். மலை சாலையில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு படையெடுக்கும் திரளான பக்தர்கள். அலிபிரி சோதனை சாவடியில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் பக்தர்கள் அவதி. உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் ரயில் நிலைய யார்டில் ரயில் பெட்டிகளை நகர்த்தும் போது உஜ்ஜைனி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. அமெரிக்காவில் அதானி குழுமத்திற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் நிரந்தரமாக தள்ளுபடி.
அமெரிக்கா அதிரடி உத்தரவு. ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிளே ஆஃப் வாய்ப்பை பெற முனைப்பு காட்டும் அணிகள். இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். இசையமைப்பாளர் இளையராஜாவை விமர்சித்து காட்சி அமைத்ததற்காக வருத்தம் தெரிவித்த கருப்பு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் இளையராஜாவை காயப்படுத்தும் எண்ணமோ களங்கப்படுத்தும் எண்ணமோ இல்லை என ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் விளக்கம்.